உலகில் விளையாட்டுத் துறையில் பல்வேறு விளையாட்டுகள் பல லட்சக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளால் விளையாடப்பட்டு வருகிறது. மாறி வரும் நவீன காலத்தில் நாளுக்கு நாள் பல விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு வரலாற்று சாதனைகள் படைக்கப்படுகிறது. மேலும் பல வரலாற்று சாதனைகள் தகர்த்து எறியப்பட்டு புதிய உலக சாதனைகள் படைக்கப்படுகிறது. சாதாரண மனிதனுக்கு உடல் தகுதி எவ்வளவு முக்கியமோ அதைவிட அதிகமாக விளையாட்டுத் துறையில் உள்ள வீரர்கள் வீராங்கனைகளுக்கு உடல் தகுதி மிகவும் முக்கியம். விளையாட்டு வீரர்களை பொறுத்தமட்டில் தங்களது உடலை நல்லதொரு முறையில் பராமரிப்பது முக்கியமானதாக உள்ளது. இந்த நிலையில் உடல் தகுதியை மட்டும் அடிப்படையாக வைத்து நடத்தப்படும் உலக அளவில் மிகவும் பிரபலமான விளையாட்டுப் போட்டிகளில் ஸ்ட்ராங்மேன் விளையாட்டுப் போட்டிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த போட்டியில் சர்வதேச அளவில் பங்கேற்கும் வீரர்கள் சாதாரணமாக இல்லாமல் தங்கள் உடல் எடையை விட பல மடங்கு எடை கொண்ட பொருட்களை தூக்கி சாதனை படைப்பதுண்டு. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்மேன் போட்டிகளில் பங்கேற்றது மட்டுமல்லாமல் தனது அசாத்திய திறனால் அனைவரையும் அசர வைப்பவர்தான் ஸ்ட்ராங்மேன் கண்ணன். ஸ்ட்ராங்மேன் போட்டி குறித்த தன்னுடைய அனுபவங்களை விவரிக்கிறார் தென்னிந்தியாவின் முதல் ஸ்ட்ராங்மேன் இரும்பு மனிதன் கண்ணன். இந்தியா ஸ்ட்ராங்மேன் கண்ணன் பேசுகிறேன். என்னோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தடகள போட்டி, அதாவது ஜாவலின் ரோடில் தமிழ்நாடு செகண்ட் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து அதுக்கப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வெயிட் லிஃப்டிங், ஸ்ட்ரென்த் பில்டிங், பவர் லிஃப்டிங் இந்த மாதிரி காலேஜில் நிறைய அச்சீவ் பண்ணியிருந்தா கூட எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்ட்ராங்மேன்கிற ஒரு காம்படிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸ்ட்ராங்மேன் காம்படிஷன் நம்ம இந்தியாவில் கிடையாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்ராடில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸ் நம்ம இந்தியாவில் ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நம்மளோட சவுத் இந்தியாவில் நான் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதே நேரத்தில் நிறைய பேரை உருவாக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்மேன் காம்படிஷனுக்கு லாஸ்ட் இயர் முதல் முறையாக நம்மளோட தமிழ்நாடு வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா அர்னால்டு கிளாசிக் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் காம்படிஷன் நம்ம ஸ்பெயினில் நான் கலந்துக்கிட்டேன். இந்த வருஷமும் நான் குவாலிஃபை ஆயிருக்கேன். கண்டிப்பாக பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கு. இதில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? அதாவது ஸ்ட்ராங்மேன், அதாவது இப்போ பாடி பில்டிங்காக இருக்கட்டும், பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங், நிறைய ஸ்போர்ட்ஸ், அதாவது தடகளமாக இருக்கட்டும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த இன்கன்வீனியன்ஸ் ட்ரைனிங், அதாவது இந்த டயரு அப்புறம் அந்த ஸ்டோனு தூக்குறது ரொம்ப அதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்துச்சு. பட் அது நம்ம ஆசைப்பட்டாலும் பண்ண முடியல. பட் மற்றவங்கள மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்டாக பண்ணணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசையாக இருந்தது. அதை இப்போ தற்சமயம் அதாவது இப்போ மற்றவங்க பண்ண முடியுமாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்ததுன்னா ஒரு பேசிக்காக ஒரு பவர் லிஃப்டிங்காக இருந்தேன், வெயிட் லிஃப்டிங்காக இருந்தேன், ஒரு அத்லெட்டாக இருந்ததுனால எனக்கு அந்த ஸ்ட்ராங்மேன்ங்கிறது ரொம்ப சாத்தியமாக இருந்தது. ஸ்ட்ராங்மேன்ங்கிறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ், அதாவது கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு இன்ஜுரி ப்ரிவென்ஷனான ஒரு கேம் ரொம்ப சேலஞ்ச். நம்ம பாடி வெயிட்ல இருந்து ட்ரிபிள் த பாடி வெயிட். அப்போ இதுல எப்படி நம்ம அதாவது மற்றவங்களோட டிஃபரெண்டா தெரியணும், அதாவது இரும்பு மனிதன்ங்கிற அந்த பேர் ஒரு ஃபேஷன் மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசையா இருந்து அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்து. பட் அதே நேரத்துல ஒரு 4 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த லாரி புல் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு ஜேசிபியா இருக்கட்டு, அதுக்கப்புறம் 2 பைக் வச்சு வாக் பண்ணது, ஒரு 370 கார் வச்சு யோக் வாக் பண்ணது, இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அபிஷியலா இப்போ அந்த பேர் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அதே நேரத்தில் அபிஷியலா அந்த ஸ்ட்ராங்மேன் நம்ம இந்தியாவில் இப்போ நடக்கிறதுனால அதுல நான் கலந்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். முதல்ல இந்த பாடி பில்டிங்காண்டி எப்படி ரெடி பண்றீங்க? அதாவது இப்போ ஸ்ட்ராங்மேன்ங்கிறது எப்படி இதுல நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நார்மலா அதாவது மற்ற ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஏன் இந்த ஸ்ட்ராங்மேன்ல மற்றவங்க வர முடியலங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, இப்போ பேசிக்கா ஒரு அத்லெட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், அத்லெட் எல்லாம் ஒரே ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் பண்ணனால எனக்கு இந்த ஸ்ட்ராங்மேன் ஈஸியா இருக்கு. இப்போ ப்ரிப்பேர் பண்ணனா பேசிக்கா நம்ம சொன்ன மாதிரி வெயிட் லிஃப்ட், பவர் லிஃப்டிங், ஸ்ட்ரென்த் பில்டிங், தடகளம் இது இருந்ததுனால எனக்கு ஈஸியா அந்த ஸ்ட்ராங்மேன் காம்படிஷன் என்னால அச்சீவ் பண்ண முடியாது. அதே நேரத்துல டெடிகேஷன், அதாவது இப்போ நைட்டு என்ன பண்ணிடுவோம்னா நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறத ஷார்ப்பா டிசைன் பண்ணி கண்டிப்பா அந்த ஒர்க் அவுட்டை தான் கரெக்டா டிசிப்ளினா பண்ணுவோம். அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட்டுக்கு பெரிய காரணம். அதே நேரத்துல சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணதுனால எனக்கு இப்போ ஈஸியா இருக்கு. இதுதான் திரும்ப நான் சொல்றேன், நீங்க ஒரு ஸ்ட்ராங்மேன்ங்கிற ஒரு காம்படிஷன் பண்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள், அதாவது இவ்வளவு விஷயங்கள் நீங்க உள்வாங்கினா மட்டும்தான் அந்த அவுட்புட் வரும். எந்த வயசுல இருந்து இதுக்கான பிராக்டிஸ் நீங்க பண்ணிட்டு? அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது தடகள போட்டி, அதாவது ஜாவலின் த்ரோல தமிழ்நாடு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், ஸ்ட்ரென்த் பில்டிங். அந்த ஸ்ட்ரென்த் பில்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 டைம் தமிழ்நாடு ஸ்ட்ராங்மேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 வாட்டி இந்தியா ஸ்ட்ராங்மேன் பண்ணேன். இந்த ஸ்ட்ராங்மேன்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அபிஷியலா எப்படி பண்றதுங்கிறத டிசைட் பண்ணி அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த ஸ்ட்ராங்மேன்ங்கிற விஷயத்த வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். குறிப்பா அந்த லாக்டவுன் எல்லாருக்கும் தெரியும், இந்த கொரோனா டைம்ல வந்து தான் நான் வந்து பீக்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து உத்தரகாண்ட்ல வந்து ஒரு நேஷனல் பண்ணேன். அந்த உத்தரகாண்ட் மீட்ல வந்து நான் 4th வந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த கண்டினியூவா வந்து அந்த ஸ்ட்ராங்மேன் போட்டு, ஏன்னா என்கிட்ட அப்போ வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்ம சவுத் இந்தியன் லாக் பிரஸ் ஃபார்மஸ் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஒன்லி நான் யூடியூப் மட்டும் பார்த்து தான் அந்த உத்தரகாண்ட் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நான் வந்து மேக் பண்ணி பஞ்சாப்ல வந்து நான் வந்து சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். இரும்பு மனிதன் என எப்படி பெயர் வந்துச்சு, யார் வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, இரும்பு மனிதன்ங்கிறது நான் முதல் சொன்ன மாதிரி அது வந்து அந்த பேர் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல வந்து இரும்பு ஸ்ட்ராங்மேன் ஆஃப் இந்தியா அந்த பேர் வைக்கும்போது வந்து மற்றவங்க கிண்டல் அடிப்பாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு. அதுக்காண்டி என்ன பண்ணேன், முதல் வந்து உத்தரகாண்ட் போனேன். அந்த ஸ்பாட்ல வந்து அந்த லாக் பிரஸ் ஃபார்மஸ் வாக்கு, ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்மேன் ஆயிட முடியாது. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா பவர் லிப்டிங்ல நல்ல வெயிட் வரும், ஸ்ட்ராங்மேன் ஒரு பட்டம் கொடுப்பாங்க. பாடி பில்டிங்லயும் ஸ்டீல் மேன் ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அபிஷியலா ஸ்ட்ராங்மேன்ங்கிறது வந்து யாருமே இதுவரை பண்ணல. அதுக்காண்டி நான் மெனக்கெட்டு என்ன பண்ணேன், உத்தரகாண்ட்ல போய் அந்த போட்டோ எடுக்கதாண்டி அந்த லாக் பிரஸ் ஃபர்ஸ்ட் என் கையில தூக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்து அதை தொட்டதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே ரெகனைஸ் பண்ணாங்க, எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்க ஜூனியர்ஸுக்கு, அதாவது உங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன? அதாவது ஃபிட்னஸை பொறுத்தவரை வந்து, அதாவது ஜிம் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து நான் திரும்ப எல்லாரும் சொல்றது, யார் சின்சியரா வர்றாங்களோ, அதாவது டிசிப்ளின், அந்த பஞ்சுவாலிட்டி டைமிங் கரெக்டா மெயின்டைன் பண்றவங்க மேல ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆகும். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜிம்ல நிறைய பேர் வந்து லேசி, இப்பவும் கூட ஜாலியா நிறைய பேர் சொல்றதுதான், எவ்வளவு ரெகுலரா வராங்களோ அவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணுங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங்ல வருவாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா 1 வீக் அப்புறம் வந்துட்டு ஆளை காணாது. அதே நேரத்தில் வந்து அதாவது பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கவங்க அட்வான்ஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், அவங்க வந்து கண்டிப்பா லீவ் போட மாட்டாங்க, கண்டிப்பா வரும். இந்த பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து யாரோ சொன்னதுக்காண்டு அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்காது. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன், ஏன்னா ஃபேமிலியா இருக்கட்டும் இல்லைன்னா ஃப்ரெண்ட் யாராவது மோட்டிவேஷன், அந்த மாதிரி இல்லாம அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கோல் பண்ணி வந்தாங்கன்னா டெஃபினட்டா வந்து கண்டினியூ அவங்க பண்ண முடியும். இதுதான் எல்லாருக்கும் நான் வந்து ஃபிட்னஸ்ல வந்து சொல்றது. நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் லைஃப்ல வந்துட்டு டயபிட்டிஸ் இருக்கு, கார்டியாக் அரெஸ்ட் இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால வந்துட்டு ஃபிட்னஸ் மட்டும் இல்லாம பெட்டர் தான் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து லைஃபை கொண்டு போனா கண்டிப்பா போர் அடிக்காம கொண்டு போகலாம். இதுக்காக என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க ஸ்பெஷலா? எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஷீ ஃபுட். நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் வந்து இந்த ஃபிஷ்ல வந்து நார்மலா ப்ரோட்டீன் இருக்கு. அப்போ என்னோட சாப்பாடுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 மெனு தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த உளுந்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, உளுந்தங்கஞ்சி வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி எடுப்பேன். எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி இந்த புட்டு, சிறுபயிறு இருக்கட்டு, எனக்கு வந்து ஒரு 10 மெனு. எனக்கு வந்து இந்த ஆயில் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு நான் கண்டிப்பா தொட மாட்டேன். நீங்க இந்த மாதிரி அதாவது கேரளா பார்டரா இருக்கனால நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்றது வந்து புரதச்சத்தும் கார்பம் வந்து நம்ம இதுல நேச்சுரலா இருக்கு. அதாவது கலங்கா இருக்கட்டு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை எவ்வளவு தூரம் யூஸ் பண்றோம், அதை சாப்பிடுறது முக்கியம் இல்ல, அதை சாப்பிட்டு வந்து ஒர்க் அவுட்டா கன்வெர்ட் பண்ணணும். இப்ப நீங்க வந்து மீட்ல வந்து உங்களுக்கு வந்து பீட்டோல் இருக்கு, மீட் ப்ராடக்டா இருக்கட்டு, மில்க், அப்புறம் வந்து பெரிய அந்த பிக் பனானா, இப்ப எங்க ஊர்ல வந்து நேந்திரம்பழம்னு சொல்லுவோம், இது வந்து நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி நார்மலா உள்ள மெனு தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அது உளுந்து, கருப்பட்டி, மாவு போட்டு இந்த உரல்ல இடிச்சு சாப்பிடுற அந்த உளுந்து நீங்க சாப்பிடலாம். உளுந்தங்கஞ்சி வீக்லி 1 டே வந்து கம்பல்சரி எடுத்துங்க. நீங்க சாப்பிடுறத வந்து நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க. தேவையில்லாம ஜங்க் ஃபுட் எதுவுமே எடுக்கண்டா. வந்துட்டு இதுலதான் உங்களுக்கு தேவையான புரதச்சத்து எல்லாமே கிடைக்குது. வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெஸ்டா பண்ண முடியும். உங்களோட அடுத்த கட்ட டார்கெட் என்ன? இப்போ 2023 வந்து நான் வந்து வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் வந்து சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். அதுல குவாலிஃபை ஆகி ஸ்பெயின்ல, அதாவது முதல் முறையா நம்ம தமிழ்நாடு வரலாற்றுல, நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்டரியில வந்துட்டு அப்ராட்ல போய் கலந்துகிட்டு ஓரளவு நல்ல பொசிஷன்ல ஆடினது நான் மட்டும்தான். இந்த ட்ரிப், ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும், நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், எனக்கு ப்ராப்பரா ஸ்பான்சர் கிடைக்கல. கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் கோரிக்கை வச்சிருந்தேன், எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து அந்த ரெகனைஸ் கிடைக்காதனால என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த ட்ரிப் வந்து நாம்ஸ் ஆயிருக்கேன். 2024 வந்து அக்டோபர் 10 to 13 வந்து ஸ்பெயின்ல நடக்குது அர்னால்டு கிளாசிக் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். அதுக்கு நான் குவாலிஃபை ஆயிருக்கேன். இந்த ட்ரிப் கண்டிப்பா வந்து 80 to 95 கேட்டகரியில வந்து டெஃபினட்டா நான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். அதுக்கு வந்து டெய்லி இப்போ பிராக்டிஸ்ல இருக்கேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த கோரிக்கை என்னன்னா, வந்துட்டு இந்த ட்ரிப் எனக்கு தேவையான நீட் அவங்க பண்ணி கொடுத்தா கண்டிப்பா இந்தியா சார்பாட்டு கண்டிப்பா நான் வந்து மெடல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நான் முதல்ல கோரிக்கை வச்ச மாதிரி வந்து நான் மட்டும் உருவாம என்ன மாதிரி நிறைய இளைஞர்களை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இரும்பு மனிதனா உருவாக்கணும்.